ஸ்குவிட் கேம் சீசன் 1 எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு மட்டும் ஸ்குவிட் கேம்னா என்ன, சீசன் 1 எண்டிங் எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாக 2 நிமிஷத்தில் நான் சொல்லிடுறேன். பார்த்தவங்க ஸ்கிப் பண்ணிட்டு டேரக்டாக சீசன் 2 எபிசோடுக்கு போயிருங்க. வெல்கம் டு ட்ரெண்டி வாய்ஸ் ஓவர். நான் ஷேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். 90ஸ்ல எல்லாம் சின்ன வயசுல பம்பரம், அஞ்சு கல்லு, நொண்டி இந்த மாதிரி நிறைய விளையாட்டு நம்ம விளையாடி இருப்போம். இதை கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, பிசினஸ்ல லாஸ் ஆனவங்க, இவங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு ஒரு தீவுக்குள்ள அடைச்சு இந்த விளையாட்டையெல்லாம் விளையாட சொல்லி அதுல கடைசியா யாரு ஜெயிக்கிறாங்களோ அந்த ஒருத்தருக்கு கோடி கணக்கில் பணம் தராங்க. ஆனா ஒவ்வொரு கேம்லயும் தோத்து போறவங்கள அந்த இடத்துலயே சுட்டு தள்ளுறாங்க. மரண பயத்தோட ஒவ்வொரு கேமையும் விளையாடுற இந்த மனுஷங்களை ஒரு த்ரில்லுக்காகவோ கிக்குக்காகவோ மறைமுகமா பணக்கார கும்பல் பார்த்து ரசிக்கிறாங்க. இதுதான் ஸ்குவிட் கேம். சீசன் 1 எண்ட்ல ஹீரோ கடைசியா அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டோடய விளையாட வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அதுல ஹீரோவும் ஜெயிக்கிறான். ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப கில்ட்டியா இந்த கேமை விளையாடிட்டு இருக்கிற ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு சாக போற நிலைமையில இந்த கேமை இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம், இருக்கிற அமௌண்ட்டை இறந்து போனவங்க ஒவ்வொருத்தரோட ஃபேமிலிக்கும் போய் சேரும்னு சொல்றான். ஆனா ஹீரோவோட ஃப்ரெண்டு அவனே அவன் கழுத்தை அறுத்துக்கிட்டு இறந்து போயிடுறான். இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஹீரோ ஜெயிச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டை வின் பண்றான். உள்ள போறப்பையும் சரி, இப்ப ஜெயிச்சு அவன் வெளியில வரப்பையும் சரி, மயக்க மருந்து கொடுத்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. அதே மாதிரி வெளியே கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு பக்கத்துல ஏடிஎம் கார்டையும் வச்சிடறாங்க. இவ்வளோ பேர் விளையாண்டாலும் இந்த கேம் எங்க நடக்குது, யாரு நடத்துறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. வெளியே வர ஹீரோ நேரா அவங்க அம்மா போய் பார்க்கறான். ஆனா அங்க அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இந்த கில்ட்டினஸ்ல பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கான். அப்போ ஒரு டைம்ல அவன் கைக்கு ஒரு கார்டு கிடைக்குது. அதுல ஒரு அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தா அவன் கூட கேம்ல விளையாண்ட நம்பர் 1 பிளேயரான இந்த தாத்தா அங்க உயிரோட இருப்பாரு. அதை பார்த்ததுமே அவன் அந்த கேம் நடத்துறவங்கள ஒருத்தர்னு புரிஞ்சுக்கிறான். அவரு ஹீரோ கிட்ட இவ்வளவு பணத்தை ஜெயிச்சுட்டு ஏன் இப்படி சுத்திட்டு இருக்க, ஒவ்வொரு கேமையும் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு தான் நீ இந்த பணத்தை வின் பண்ண, இங்கே மனிதாபிமானம் முக்கியமே கிடையாது, பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்றதுக்கு வெளியே ரோட்டோரமா ஒருத்தர் விழுந்து கிடக்குறா. 12 மணி வரைக்கும் டைம். அதுக்குள்ள அவனுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண வந்தா நீ ஜெயிச்ச, அப்படி யாருமே ஹெல்ப் பண்ணலன்னா நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்றாரு. அந்த டைமும் கிராஸ் ஆயிருது, யாருமே ஹெல்ப் பண்ண வரல. இப்ப தாத்தா தான் தான் ஜெயிச்சுட்டதான் நினைக்கிறாரு. ஆனா கடைசி நிமிஷத்துல ஒருத்தர் போலீஸை கூட்டிட்டு வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. ஆனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இங்க தாத்தா இறந்து போயிட்டாரு. இப்போ அந்த கில்ட்டினஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியில வர ஹீரோ அவனோட பொண்ணை பார்க்கறதுக்காக கிளம்புறான். ஸ்டார்டிங்ல எப்படி ஹீரோவா அந்த கேம்குள்ள இழுத்தாங்களோ அதே மாதிரி இப்போ அந்த மேனேஜர் ஒருத்தனை பிரெயின் வாஷ் பண்ணி அதே ஒரு கேமை விளையாடிட்டு இருக்கான். இப்போ அந்த மேனேஜரை பிடிக்கலன்னு வேகமா ஓடுறான். அதுக்குள்ள அவன் ட்ரெயின் ஏறிடுறான். ட்ரெயினும் கிளம்பிடுது. இப்போ அங்க விளையாடவங்க கிட்ட அந்த கார்டை பிடுங்கி இது உனக்கு வேண்டான்னு கத்துறா. திரும்பவும் ஏர்போர்ட்லயே உட்காந்து ஒரு குழப்பத்தோட பொண்ணை பார்க்க போறதா இல்ல இந்த கேமை நிறுத்துறதான்னு யோசிக்கிறான். ஃபிளைட் ஏறுற வரைக்கும் போயிடுறான். அப்போ அவனுக்கு ஏதோ திடீர்னு தோணுது. உடனே அந்த கார்டு எடுத்து பின்னாடி இருக்க நம்பருக்கு கால் பண்றான். இந்த கேமை விளையாட ஆசைப்படுறியா, உன்னோட பேரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் சொல்லுன்னு சொல்லும் போது சாங் அவனோட பேரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் சொல்லிட்டு நல்லா கவனமா கேளு, நீ பந்தயம் கட்டி விளையாட நாங்க ஒண்ணு குதிரைங்க இல்ல மனுஷங்க, யாரா நீங்களாம், உங்களை கண்டுபிடிச்சு அழிக்காம விட மாட்டேன்னு சொல்றான். பிளேயர் 456 உன்னோட நல்லதுக்கு சொல்ற, அந்த பிளைட் ஏறி போயிடுன்னு சொல்லும் போது போனை கட் பண்ணிட்டு கோவமா ரிட்டர்ன் திரும்பி வரான். இதோட இந்த சீசன் முடியுது. சீசன் 1 எங்க முடிஞ்சதோ அதே இடத்துல தான் சீசன் 2 ஆரம்பிக்குது. ஏர்போர்ட்ல பிளைட் டேக் ஆஃப் ஆயிருது. இங்க சாங் வேகமா வெளியே நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப அவனுக்கு ஒரு கால் வருது. நீ அந்த பிளைட்ல ஏறி போயிருக்கலாம், நீ ஒரு தப்பான முடிவை எடுத்துட்ட, நீ இதுக்காக ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்றாங்க. உன்னை கண்டுபிடிக்கிறதா என்னோட முதல் வேலை, இதுக்காக நான் எந்த எல்லைக்கு போவேன் அப்படின்னு கோவமா பேசிட்டு ஒரு டாக்ஸில ஏறி கிளம்பிடுறாரு. அவனை ட்ராக் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கத்தியை வாங்கி உடம்பு ஃபுல்லா செக் பண்ணா அப்ப காதுக்கு பின்னாடி ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்து வீசிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் இப்பதான் கண்ணு முழிக்கிறாரு. இவர் ஒரு போலீஸ் ஆபீசர். சீசன் 1 அண்ணனை தேடி ஸ்குவிட் கேம் உள்ள வரைக்கும் போயிருப்பாரு. கடைசி நேரத்துல இவனை கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஷூட் பண்ணிடுவாங்க. அப்பதான் தெரியும் இவனோட அண்ணன் தான் இவனை ஷூட் பண்ணிருப்பான்னு. அவன் தான் அந்த கேமை நடத்துற ஃப்ரண்ட் மேன். ஷூட் பண்ணதுல தண்ணிக்குள்ள விழுந்த இவன் எப்படியோ உயிர் தப்பிச்சு இப்ப இங்க இருக்கா. ஒரு தீவு அப்படிங்கறத தவிர மத்த எதுவுமே இப்ப அவனுக்கு ஞாபகம் இல்ல. கட் பண்ணா 2 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இப்ப அந்த போலீஸ் ஒரு டிராபிக் போலீஸா இங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க அவரோட பழைய ஐயர் ஆபீசர் வராரு. நீ கண் முழிச்சதுக்கு அப்புறம் உன்னை வேலை விட்டு தூக்குறதா இருந்தது, நான் தான் மேல் இடத்துல பேசினேன். நீ சொன்ன மாதிரியே அந்த தீவுல ஒரு கேம் நடக்குது, அங்க எல்லாரையும் சுட்டு கொல்றாங்கன்னு சொன்னதா மேல் இடத்துல நான் சொன்னேன். ஆனா யாருமே அதை நம்பல. ஏன்னா அதுக்கு ஆதாரம் வேணும். நீ அனுப்பிச்சதா சொன்ன போட்டோஸ் எதுவுமே எங்களுக்கு வரல. உன்னோட போனும் தண்ணிக்குள்ள மூழ்கிருச்சு. நிஜமாவே சொல்லு, உன்னை ஷூட் பண்ணது யாருன்னு உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்கிறாரு. அண்ணனை காட்டி கொடுக்க விரும்பாம எனக்கு ஞாபகம் இல்லைன்னு போலீஸும் சொல்லிடுறாரு.
இப்போ ஹீரோவான சாங்கை காட்டுறாங்க. ஒரு ஹோட்டலை டோட்டலாக இவன் ரெண்டுக்கு எடுத்திருப்பான். அங்கே லைட்ஸ் எல்லாமே ஆஃப்ல இருக்கு. ஒரு ரூம்ல மட்டும் சாங் இருக்கான். சிசிடிவி கேமரா மூலமா வெளியில நடக்கிறத வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவனோட ரூம் காலிங் பெல் அடிக்குது. உள்ள வர இவரு ஒரு பெரிய கேங்ஸ்டர். இவங்கிட்ட தான் அந்த ரெட் அண்ட் ப்ளூ கேமை விளையாண்ட மேனேஜரை கண்டுபிடிக்க சொல்லி சாங் நிறைய பணத்தை கொடுத்துருப்பான். 2 வருஷமா நிறைய ஆளை செட் பண்ணி தேடிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் கிடைக்கவே மாட்டான். இப்போ சாங் இன்னும் அதிகமா பணம் கொடுத்து இதே டைம்ல தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சாங் அவன் மீட் பண்ணிருப்பான். அதனால இப்ப கண்டிப்பா அவன் மாட்டுவான்னு இன்னும் அதிகமான ஆட்களை செட் பண்ணி தேட சொல்றான். இப்போ அந்த பணத்தை எடுத்துட்டு வெளியில வந்தா வண்டியில நிறைய அடியாட்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தன் இன்னும் இதை நம்பிட்டு எவ்வளவு நாள் தேடுறது, இவ சொல்ற மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் சின்ன பசங்க விளையாட வச்சு கொள்றாங்களா, இதை நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்றான். சாங் சும்மா சொல்ல மாட்டான். இதுக்காக நிறைய பணத்தை அவன் செலவு பண்ணியிருக்கான். இந்த தடவை அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டா இன்னும் அதிகமா பணம் தரணும்னு சொல்லியிருக்கான். அப்போ கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கு, இந்த தடவை நம்ம எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமான ஆட்களை செட் பண்ணி எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே போலீஸை காட்டுறாங்க. இவர் தான் இந்த கப்பலோட கேப்டன். இது சின்ன போட்டு தான், ஆனா அவரே அதை கப்பல்னு சொல்லுவாரு. அதனால நம்மளும் அப்படியே வச்சுக்கலாம். இவன் குண்டடிப்பட்டப்போ இவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து விட்டுருப்பாரு. போன சீசன்ல ஸ்குவிட் கேம் நடக்கிற இடத்துக்கு இவன் போயிருப்பான். அந்த தீவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு வீக்கெண்டும் இவரோட கப்பல்ல அந்த தீவை தேடி போறான். இப்படி இவன் ஒரு பக்கம் அந்த தீவை தேடி போறான். சாங் ஒரு பக்கம் அந்த கேம் நடத்துறவங்களை தேடிட்டு இருக்கான். இங்கே அந்த கேங்ஸ்டர் கும்பல் இன்னும் அதிகமான ஆட்களை சேர்த்துட்டு மேனேஜர் மாதிரி ஒரு பொம்மையை வச்சுட்டு அவன் ஸ்டார்டிங்ல விளையாடினா அந்த கேம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்க சொல்றான். கூடவே அந்த ரெட் அண்ட் ப்ளூ கார்டு, இன்வைட் கார்டு இது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இப்போ அந்த கேங்ஸ்டரோட ஹெட் வரான். ஒரு ஸ்டேஷன் விடாம எல்லா ஸ்டேஷன்லயும் ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல இருந்து லாஸ்ட் ட்ரெயின் வரைக்கும் தேடுங்க, இவனை கண்டுபிடிச்சே ஆகணும், கண்டுபிடிக்கிற டீமுக்கு 500 மில்லியன் பணம் தரேன்னு சொல்றான். இப்போ எல்லாரும் ரொம்ப ஆர்வமா அவனை தேடி போறாங்க. இன்னைக்கு நாங்க இந்த ஸ்டேஷன்ல தேடணும்னு சொல்லி ஒரு செல்ஃபி எடுத்து அந்த குரூப்ல போடுறாங்க. ஸ்டேஷனுக்கு வர எல்லாருக்கிட்டையும் அவனை மாதிரியே இருக்கிற அந்த போட்டோ, அந்த கார்டு, அவன் விளையாடின விளையாட்டு இது எல்லாத்தையும் சொல்லி அவனை யாராவது பாத்தீங்களான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் ஆபீசர் ஒவ்வொரு தீவா போய் தேடிட்டு இருக்காரு. இந்த 2 இன்சிடென்ட்டையும் மாத்தி மாத்தி காட்டிட்டு இருக்காங்க. இப்ப அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சு. தேடி போன அந்த மேனேஜரும் கிடைக்கல. அந்த கேங்ஸ்டர் கடைசியா ஒரு செல்ஃபி எடுத்து ஹீரோக்கு அனுப்பிச்சு விடுறாரு. போலீஸ் ஆபீசரும் இது வரைக்கும் அவர் போன ஒவ்வொரு தீவையும் மேப்ல அடிச்சுக்கிட்டே வராரு. இப்ப அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆயிடுது. மறுபடியும் இவங்க எல்லாரும் தேடி போறாங்க. போலீஸ் ஆபீசரும் அடுத்த தீவை தேடி போறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போயிருது. தேடி தேடி ரொம்ப வெறுத்து போயிடுறாங்க. இப்ப இவங்க தேடி போற ஒவ்வொரு தீவுலையும் புயல் காரணமாவோ கடல் சீற்றம் காரணமாவோ திரும்பி வந்துடுறாங்க. இதனால அந்த கேப்டன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. நான் உன்னை பார்த்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே 100கணக்கான தீவுகள் இருக்கு. அதுல நீ எந்த தீவுல குண்டடிப்பட்டு விழுந்தன்னு உனக்கே தெரியல. எப்படி இதை தேடி கண்டுபிடிக்க முடியும்? அங்க எல்லாமே நீரோட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். உன்னை எவ்வளவு தூரம் அதை இழுத்துட்டு வந்து போட்டுச்சுன்னு எப்படி தெரியும்? சரி, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம். இது வரைக்கும் நீங்க பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணா இங்க 2 பேரும் அவனை தேடி வெறுத்து போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னா இத்தனை வருஷம் அவங்க தேடிட்டு இருந்த அந்த மேனேஜர் அதே ரெட் அண்ட் ப்ளூ விளையாட்ட அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தங்க கூட விளையாடிட்டு இருக்கா. இதை பார்த்து இவங்க 2 பேரும் மிரண்டு போயிடுறாங்க. உடனே சாங்க்கு ஃபோன் பண்ணி நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதே கேம் இங்க ஒருத்தங்க கூட விளையாடிட்டு இருக்கா. இப்போ அவனுக்கு இன்வைட் கார்டு கூட கொடுக்குறான்னு சொல்றாங்க. அவனுக்கு தெரியாம பின்னாடியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அந்த லொகேஷன் எனக்கு அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு வேகமா சாங்கும் கார் எடுத்துட்டு கிளம்புறான். இங்க 2 பேரும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இப்போ அந்த மேனேஜர் ஒரு பேக்கரி போய் 100 பன் பேக்கெட்டையும் 100 ஸ்கிராட்ச் கார்டையும் வாங்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்குக்கு போறாரு. இவனுங்களும் அந்த பார்க்குக்கே போய் ஓரமா உட்காந்து அவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம படுத்துட்டு இருக்கிற ஒருத்தன் கிட்ட போய் இந்த பன்னையும் ஒரு கையில ஸ்கிராட்ச் கார்டையும் கொடுக்குறாரு. அவரு ரொம்ப சந்தோஷமா 2 கேட்கிறாரு. 2ல ஏதாவது ஒண்ணுதான் நீங்க சூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் மேக்சிமம் பேர் பசியோட இருந்தாலும் அந்த ஸ்கிராட்ச் கார்டை தான் வாங்குறாங்க. ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் அந்த பன் பாக்கெட்டை சூஸ் பண்றாங்க. இப்ப அங்க யாருமே அந்த ஸ்கிராட்ச் கார்டில் வின் பண்ணல. இப்ப அந்த மேனேஜர் ஒரு விஷயம் பண்றான். அவன் கொண்டு வந்த பன் எல்லாத்தையும் கீழே கொட்டுறாரு. அப்போ ஒருத்தர் இதெல்லாம் நல்ல பண்ணு தானே, ஏன் கீழே கொட்டுறீங்கன்னு எடுக்க வராரு. அந்த பண்ணை காலால மிதிச்சு நான் ஏற்கனவே உன்னை சூஸ் பண்ண சொன்னேன், ஆனா நீ தான் அந்த கார்டை சூஸ் பண்ண, அவ்வளவுதான் உன்னோட சான்ஸ் முடிஞ்சிருச்சு, இந்த பண்ணு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணது நான் இல்லை நீங்க எல்லாரும் தான் சொல்லிட்டு ஒரு வெறியோட ரொம்ப கோவமா அந்த பண்ணு எல்லாத்தையும் காலால போட்டு மிதிச்சு யாருக்குமே அது யூஸ் ஆகாத மாதிரி பண்ணிடுறாரு. இப்ப மறுபடியும் அவரோட ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு அதே ஸ்மைலோட பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இந்த ஒரு சீனை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஆளே ஒரு மார்க்கமா இருக்கானேன்னு கொஞ்சம் பயப்படுறாங்க. அதோட அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அவனோட போட்டோவை பார்த்ததும் இன்னும் வேகமா காரை டிரைவ் பண்ணிட்டு வரான். ரொம்ப ஓவர் ஸ்பீட்ல வந்ததுனால போலீஸ் அவனை நிறுத்துறாங்க. இவர் யாருன்னா அதே போலீஸ் தான். கூட இருக்கிறவரை போய் செக் பண்ண சொல்றாரு. இப்ப சாங்கும் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா பேரை பார்த்ததும் போலீஸ்க்கு ஒரு டவுட் வருது. சர்ச் பண்ணி பார்த்தா அப்பதான் அவனுக்கு தெரிய வருது ஸ்குவிட் கேம்குள்ள விளையாடினது இவன் தான் அப்படின்னு. உடனே அவனோட அட்ரஸை தேடி கண்டுபிடிக்கிறாரு. அந்த மேனேஜர் போற டாக்ஸி ஒரு இடத்துல நிக்குது. இறங்கி உள்ள போறான். கொஞ்சம் பின்னாடியே இவங்களும் இறங்கி அவனை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அப்ப அந்த ஹெட் சொல்றான், நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை பிடிச்சிடலான்னு. இல்ல
இல்ல அவன் பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கான், சாங் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு இவன் சொல்றான். இல்ல அதுக்குள்ள அவன் தப்பிச்சிருவான், $1 பில்லியன் அவ்வளோ பணம் கிடைக்க போகுது, அதுல பாதி எனக்கு தருவீங்களான்னு இவன் கேட்க, என் மேல நம்பிக்கை இல்லையா, நான் தர வா போலான்னு சொல்லி 2 பேரும் அவனை துரத்திட்டே போறாங்க. ஆனா அவன் கையில இருக்கிற பிரீஃப் கேஸ் வச்சு 2 பேரும் அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். கொஞ்ச நேரத்துல சாங் அங்க வரான். அந்த இடத்துல யாரையும் காணும். கால் பண்றா, நாட் அவைலபிள்னு வருது. தேடி பார்க்கறான். ஒரு இடத்துல ரத்த கரையா இருக்கு, கீழே கத்தியும் கிடக்கு. ரொம்ப டென்ஷன் ஆகி தேடி பார்த்துட்டு இருக்கா. ஆனா அங்கேயே ஒரு பில்டிங்க்கு மேல நின்று அந்த மேனேஜர் இவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த மேனேஜர் அந்த ஹெட்டையும் அடியாலையும் அடிச்சு கண்ணை கட்டி வாயை கட்டி 2 பேரையும் சேர்ல உட்கார வச்சிருக்கா. இப்போ ஒரு மியூசிக்கை ஆன் பண்ணிட்டு இங்கே சின்னதா ஒரு கேம் விளையாட போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுத்து அதுல 6 புல்லட்டை போடாம ஒரே ஒரு புல்லட்டை மட்டும் போட்டு, இப்போ நான் கவுண்ட் பண்ணும்போது ஸ்டோன் பேப்பர் சிசர் நீங்க விளையாட போறீங்க, அதுல தோக்குறவங்கள நான் ஷூட் பண்ண போறேன், ஜாலியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த அசிஸ்டன்ட் விளையாடாம பயங்கரமா அழுதுட்டே இருக்காரு. ஆனா அவன் கவுண்ட் பண்ணதுமே இந்த ஹெட் விளையாட ஆரம்பிச்சிடறான். ஹே, நீ என்ன விளையாடவே இல்லையா, சரி நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நெத்திலேயே கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறான். ஆனா அங்க கன் ஷாட் ஆகல. ஆனா அவனுக்கு பாதி உயிர் அங்கேயே போயிருது. இப்போ மறுபடியும் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 பேருமே விளையாடுறாங்க. இப்போ அந்த ஹெட் தோத்து போயிடறான். இப்போ அவன் தலையில வச்சு கன் ஷாட் பண்றான். ஆனா இப்பவும் ஆகல. 5 தடவை விளையாடுறாங்க, கன் ஷாட் ஆகல. இந்த கேம் ரொம்ப போர் அடிக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு கன்ல 5 புல்லட்டை போட்டு மறுபடியும் கேமை ஸ்டார்ட் பண்றான். இந்த தடவை அந்த ஹெட் இவனுக்காக விட்டு கொடுத்துறாரு. டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லி அவரை நெத்திலேயே கண்ணை வச்சு சுட்டு தள்ளிடுறான். செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சுல. இதை இப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் சாங்கை தேடி அந்த அட்ரஸ்க்கு போய் பார்க்கறாரு. டோர் க்ளோஸ் ஆயிருக்கனால பைப் வழியா மேலே ஏறி ஒரு ரூம்குள்ள போறாரு. அங்க போய் பார்த்தா அது அந்த அடியாலோட ஆபீஸ். உள்ள வந்து பார்த்தா அது அந்த கேங்ஸ்டரோட இடம். அங்க கேங்ஸ்டர் கூட சாங் போட்ட ஒரு அக்ரிமெண்ட் அவனுக்கு கிடைக்குது. இப்போ சாங் அந்த ஹோட்டலுக்கு வரான். உள்ள வரும்போதே யாரோ உள்ள இருக்காங்கன்னு கெஸ் பண்ணிடுறா. 2 பேரும் மீட் பண்ணிக்க போறாங்கன்னு நம்ம நினைச்சா ரூம்குள்ள அந்த மேனேஜர் இருப்பா. நீ அன்னைக்கு அந்த ஃபிளைட்ல ஏறி போயிருக்கணும், தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்க 2 பேரும் ஒரு கேம் விளையாடுறாங்க. அதே மாதிரி தான் கன்னை வச்சு அதுல ஒரே ஒரு புல்லட்டை போட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி ஷூட் பண்றாங்க. 4 தடவையும் கன் ஷாட் யாருக்குமே ஆகல. 5வது தடவை சாங் கிட்ட வருது. இப்போ அந்த மேனேஜர் சொல்றாரு, இப்போ கன்னு உன் கையில இருக்கு, இந்த ரூல்ஸை மீறி என்ன நீ ஷூட் பண்ணிட்டு போகலாம், நீ எல்லாம் எப்படி இந்த ஸ்குவிட் கேம்ல ஜெயிச்ச, அங்க இருந்த குப்பையில பறந்து வெளியே வந்த ஒரு அதிர்ஷ்டமான குப்பை தான் நீ அப்படின்னு ரொம்ப பேசி வெறுப்பேத்துறாரு. அப்ப கோவத்துல சாங் கன் எடுத்து நடுக்கத்தோட செத்து போயிருவங்கிற முடிவோட ஷூட் பண்ணிக்கிறான். ஆனா இந்த தடவை கன் ஷாட் ஆகல. இப்போ அந்த மேனேஜர் தான் கடைசியா ஷூட் பண்ணணும். இப்ப சாங் அவனை திருப்பி வெறுப்பேத்துறான். இந்த கம்பெனிக்காக ஒரு நாயை விட கேவலமான வேலை செய்யற ஆளுதான் நீ அப்படின்னு சொல்லும் போது கடுப்பாகி கன் எடுத்து அவனே வாய்க்குள்ள வச்சு ஷூட் பண்ணி அங்கேயே செத்து போயிடுறான். இங்க எபிசோட் 1 முடியுது. எபிசோட் 2 ஹாலோவின் பார்ட்டி. எபிசோட் 2ல கன் ஷாட் சவுண்ட் கேட்டு கீழே கார்ல இருந்த போலீஸ் ஆபீசர் கன் எடுத்துட்டு வேகமா ஹோட்டலுக்குள்ள போறாரு. ஒவ்வொரு ரூமா தேடுறாரு. அப்போ ஒரு ரூம்ல அந்த கேங்ஸ்டர்ல உயிரோடு இருக்கிற இன்னொருத்தனை இங்க கட்டி போட்டு வச்சிருப்பான். அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு ரூம்க்கு வந்தா அங்க அந்த மேனேஜர் செத்து கிடக்குறான். சாங் தான் ஷூட் பண்ணிருப்பான்னு நினைச்சு அவனை கண்ணை வச்சு மிரட்டி செக் பண்றான். பின்னாடியே வர அந்த அடியால சாங்க ஹெல்ப் பண்றதுக்காக அந்த போலீஸ் ஆபீசரை அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். கட் பண்ணா போலீஸும் சாங்கும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம 2 தடவை மீட் பண்ணிருக்கோம். ஒரு தடவை உன் வீட்டு முன்னாடி, இன்னொரு தடவை அந்த தீவுக்குள்ள மீட் பண்ணதா சொல்லும் போது சாங் அப்ப நீயும் அந்த முகமூடிக்காரங்களை ஒருத்தனான்னு கோவப்படுறான். இல்ல என் அண்ணனை தேடி நான் உள்ள வந்தேன், அவங்கள கண்டுபிடிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான போடுறாங்க. சாங் கிட்ட ஃப்ரெண்ட் மேனை மீட் பண்றதுக்கு ஒரு இன்வைட் கார்டும் இருக்கு. இப்போ சாங் சீசன் 1ல ஜெயிச்ச பணத்தை எல்லாத்தையும் இங்கேயே ஒரு ரூம்ல வச்சிருப்பான். அங்க இவங்களை கூட்டிட்டு போய் அதை காமிக்கிறான். கூடவே நிறைய கன்ஸும் துப்பாக்கியும் அங்க இருக்கு. இதை இப்படியே கட் பண்ணிட்டு எக்ஸிபிஷன் நடக்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. இங்க பொம்மை வேஷம் போட்டிருக்கிற இவங்க எல்லாருமே வெளியில குழந்தைங்களை சந்தோஷப்படுத்திருந்தாலும் உண்மையிலேயே இவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்வாங்க. இங்க ஒரு குட்டி பொண்ணையும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க. இந்த குட்டி பொண்ணு கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டிருப்பா. இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண நிறைய பணம் செலவாகும்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அதை இந்த முயல் ட்ரெஸ் போட்டிருக்க இந்த பொண்ணு நோட் பண்றா. இப்ப சாங்க காட்டுறாங்க. சீசன் 1ல கடைசி எபிசோட்ல ஹீரோ கூட விளையாடி இறந்து போன அவர் ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட ஒரு குட்டி பையனை கொடுத்து வளர்க்க சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த பையனையும் அந்த அம்மாவையும் ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்காரு. கட் பண்ணா ஒரு டிடெக்டிவ் கிட்ட அவன் கூட விளையாண்ட கடைசி 10 பேர்ல ஒரு பொண்ணு
பொண்ணோட அம்மாவை தேட சொல்லியிருப்பான். அவங்க இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகியிருப்பாங்க. அவங்களுக்கு காச நோய், அதை குணப்படுத்த பணம் வேணும்னு தான் அந்த பொண்ணு உள்ள விளையாட வந்திருப்பா. அவங்களுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த நோயை குணப்படுத்தி இங்க கூட்டிட்டு வாங்க, இன்னும் நிறைய பணம் தரேன்னு சொல்றான். கூடவே ஒரு நம்பரை கொடுத்து ஒருவேளை என்ன கான்டாக்ட் பண்ண முடியலன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்றான். அந்த இடத்துக்கு இந்த முயல் வேஷம் போட்ட இந்த பொண்ணு வரா. இவ வரும்போது இவளை கிராஸ் பண்ணி சாங் போறான். அப்போ அந்த பொண்ணு சாங்க திரும்பி பார்த்துக்கிட்டே போறா. இவளும் அந்த டிடெக்டிவ் கிட்ட ஒருத்தரை தேட சொல்லி பணம் கொடுத்திருப்பா. அப்ப அவர் சொல்றாரு, நீ தேட சொல்றது ஒரு வயசு பொண்ணு, அம்மா அப்பா இல்லாத ஒரு குழந்தை நார்த் கொரியால உயிரோட இருக்கும்னு நீ எப்படி நினைக்கிற? அதுவும் அந்த குழந்தையோட அம்மா அவளோட சுப்பீரியரை ஷூட் பண்ணிட்டு கொன்னுட்டு ஒரு தேச துரோகி மாதிரி இங்க சவுத் கொரியால சுத்திட்டு இருக்கா அப்படின்னு அவளை பத்தி அவகிட்டயே உளறாரு. இல்ல நான் அப்படி சொல்லல, ஆனா உண்மை எதுவோ நான் அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவ ஆர்மியில இருந்திருப்பா, அப்பா அவளோட சுப்பீரியரை ஷூட் பண்ணி கொண்டிருப்பா, அதைத்தான் இப்ப இவர் சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் இந்த கடைசி ஒரு தடவை தேடி பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னும் பணம் கொடுக்குறா. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு காருக்குள்ள உட்காந்து அவளோட ஃபேமிலி போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப யாரும் இவளோட பேரை சொல்லி கார் விண்டோவை தட்டுறாங்க. ஸ்குவிட் கேமோட கார்டை இவகிட்ட கொடுத்துட்டு எதுவும் சொல்லாம போயிடுறாங்க. கட் பண்ணா போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. இப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அவங்க அம்மா பேசுறாங்க, இன்னைக்கு உன் அண்ணன் ஒய்ஃபோட நினைவு நாள், உன் அண்ணன் உயிரோட இருந்தா கண்டிப்பா இங்க வருவான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணியோட சமாதிக்கு தான் இப்போ அவன் வந்திருப்பான். இப்போ வீட்டை காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸரோட அவங்க அம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுல ஒரு போட்டோ இருக்கு. இதுல இருக்கிற இவர் தான் இந்த போலீஸ் ஆஃபீஸரோட அண்ணன். இவனை தேடிதான் சீசன் 1ல இவன் உள்ள போயிருப்பான். இவர் தான் உள்ள ஃப்ரண்ட் மேனா இருந்து அந்த கேமையும் நடத்திட்டு இருக்காரு. சீசன் 2ல சாங் தேடுறதும் இவரை தான். இவரும் ஒரு முன்னாள் போலீஸ் ஆஃபீஸர். இப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, அவன் நாமெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான், என்ன இருந்தாலும் நான் அவனை வளர்த்த அம்மா தான், ஆனா என்னைக்குமே நான் அப்படி பார்த்ததே இல்லை. உனக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப அவன் தான் அவனோட கிட்னியை கொடுத்து உனக்கு காப்பாத்தினான். ஆனா அவனோட ஒய்ஃப் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது என்னால எதுவுமே பண்ண முடியல, இப்படி அவனை பத்தி சொல்லி ஃபீல் பண்றாங்க. இப்படி ஒரு விஷயம் பின்னாடி இருக்கிறதுனால தான் இவருமே அவங்க அண்ணனை தெரிஞ்சோ காட்டி கொடுக்காம அங்கிருந்து அவனை எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். திரும்ப அந்த எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணு அவளோட ஃபேவரட் அந்த முயல் பொம்மை வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்த முயல் பொம்மை வந்து எல்லாருக்கும் லாலிபப் கொடுக்குது. இவளை மட்டும் கண்டுக்காம போயிருது. டெய்லியும் அந்த குழந்தைய பார்த்து பேசிட்டு லாலிபப் கொடுத்துட்டு தான் போகும். ஆனா இன்னைக்கு கண்டுக்காம போயிருது. இதனால அந்த குழந்தை ரொம்பவே ஃபீல் பண்ணுது. என்னன்னு பார்த்தா அன்னைக்கு முயல் ட்ரெஸ் போட்டிருந்தது அந்த பொண்ணு கிடையாது, வேற ஒருத்தர். ஏன்னா அந்த பொண்ணு வேலையை விட்டு நிக்கிறதுக்காக ஆபீஸ்ல பேசிட்டு இருப்பா. சொல்லிட்டு வெளியே போகும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வருது. இது அந்த குட்டி பொண்ணோட அப்பா பார்த்துட்டு வேகமா ஓடி வராரு. என்னன்னா இப்ப அந்த குழந்தைக்கு ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சி. இதை இவளும் நின்று பார்த்துட்டு இருப்பா. இப்ப அந்த குழந்தைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப கீழே கிடக்கிற அந்த குழந்தையோட தொப்பியை இவ எடுத்து வச்சுக்கிறா. கட் பண்ணா இங்க சாங்கு அவரோட ஒரு பல்ல புடுங்கி செயற்கையா ஒரு பல்ல செட் பண்ணி அதுக்கு அடியில ஒரு டிராக்கிங் டிவைஸை வைக்கிறாங்க. இங்க அந்த பொண்ணு குட்டி பொண்ணை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வரா. உள்ள டாக்டர் அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷலான மருந்து இருக்கு, அது இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாது, அதுக்கு ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் ரெடி பண்றேன், என் குழந்தைய காப்பாத்துங்கன்னு இவர் சொல்றாரு. இப்ப இவ உள்ள போய் அந்த குழந்தைய ரொம்ப வருத்தத்தோட பாக்குறா. ஏன்னா இந்த குழந்தைய பார்க்கும்போது அவளோட தொலைஞ்சு போன குழந்தை அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அவ கையில இருந்த அந்த தொப்பியை அங்க வச்சுட்டு போயிடுறா. இங்க சாங்கோட இடத்துல நிறைய பேர் கன் ஷூட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. சாங்கோட இந்த ஆபரேஷன்ல அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவங்களை அந்த அடியால் கூட்டிட்டு வந்திருப்பான். நாளைக்கு நான் அந்த கிளப்புக்குள்ள போறேன், நீங்க வெளியவே வெயிட் பண்ணுங்க, நான் எப்ப சொல்றேனோ அப்போ உள்ள வாங்க, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்றாரு. இல்ல அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, அதுக்கு தான் ட்ராக்கிங் டிவைஸ் வச்சிருக்கோம்ல, அப்படி போனாலும் நாங்க எப்படியாவது ட்ராக் பண்ணி உங்களை கண்டுபிடிச்சிருவோன்னு அந்த அடியால் சொல்றான். இப்படி ஒரு ஆபத்தான விஷயத்த பண்ண போறதுக்கு முன்னாடி பொண்ணு கிட்ட பேசணும்னு ஆசைப்படுற சாங் கால் பண்றாரு. அங்க பொண்ணு பேசுறா. ஆனா சாங்கால பேசவே முடியல. அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடுறா, அப்பா அப்பான்னு கூப்பிடுறா. ஆனா சாங்க்கு ஒரு கட்டத்துல அழுக வந்துடுது. எதுவும் பேசாம அமைதியாவே இருக்கா. இப்ப ராங் கால்னு நினைச்சு அந்த பொண்ணு போனை கட் பண்ணிடுறா. இங்க இந்த பொண்ணு அவளுக்கு அன்னைக்கு கொடுத்த அந்த கார்டுல இருக்கிற நம்பருக்கு கால் பண்றா. அதுல இந்த கேம்ல நீங்க கலந்துக்கணும்னு நினைச்சா உங்களோட பேரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் சொல்லுங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. எங்க வரணும் எப்ப வரணுங்கிற டீட்டெயிலையும் சொல்றாங்க. இப்போ அந்த ஹாலோவின் பார்ட்டி நடக்கிற அந்த இடத்துக்கு சாங், அந்த போலீஸ், அந்த அடியால் 3 பேர் கார்ல வராங்க. இது என்ன பார்ட்டினா எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு அந்த பார்ட்டியில கலந்து டான்ஸ் ஆடுவாங்க. இந்த இடத்துக்கு தான் இவனை வர சொல்லியிருப்பாங்க. சாங் இப்ப முகமூடி எதுவும் போடாம உள்ள போறான். அந்த அடியால் ஒரு குதிரை முகம் இருக்கிற முகமூடியை போட்டுட்டு பின்னாடியே போறாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறேன், நான் சொல்லும் போது வாங்கன்னு பேசிட்டே இருக்கான். உள்ள போனா எல்லாருமே முகமூடி போட்டிருக்காங்க. நல்ல வைபோட பயங்கரமான ஒரு ராக் மியூசிக்கை போட்டுட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. வெளியில கார்ல போலீஸ் ஆபீசர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஸ்குவிட் கேம்ல இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் 2 பேரும் உள்ள போறத பாக்குறாரு. இத பார்த்து உள்ள இருக்கிறவங்களுக்கு இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இவரும் பின்னாடியே வேகமா போறாரு. உள்ள இருக்க சாங் ஒவ்வொருத்தரையும் ஒரு டவுட்டோட பார்த்துட்டே நிக்கிறா. அப்போ இந்த செக்யூரிட்டி கார்டு சாங் முன்னாடி வந்து நிக்கிறா. அங்க இருந்து பேக் என்ட்ரன்ஸ்ல வெளியே கூட்டிட்டு போறான். இத பாக்குற அந்த அடியாளு ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வரும்போது இன்னொரு செக்யூரிட்டி கார்டு இவனை ஒரு ஊசியை போட்டு மயக்கம் போட வச்சிடறான். வெளியே வந்தா சாங்க ஒரு கார்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. இப்ப அந்த போலீஸ் ஆபீசர் உள்ள வந்து பார்த்துட்டு கரெக்டா அந்த என்ட்ரன்ஸ்ல வெளியே வந்து பாக்குறாரு. கார் கரெக்டா போகுது. இப்ப அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த காரை ஃபாலோ பண்ண சொல்றாரு. இப்ப இந்த காருக்குள்ள ஃப்ரண்ட் மேனோட வாய்ஸ் மட்டும் கேக்குது. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா திரும்பவும் நீ இங்கேயே வந்து நிக்கிற. அப்ப சாங் சொல்றான், உன்னை ரொம்ப நாளா நான் தேடிட்டு இருக்கேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு கேக்குறான். அதான் நான் இப்ப இருக்கேன்ல, சொல்லு உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது இந்த கேமை நிறுத்தணும் அப்படின்னு சொல்றான். இந்த கேமை உருவாக்குனது மட்டும்தான் நாங்க, உங்களை மாதிரி ஆட்கள் தான் தானா வந்து விளையாடுறீங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது பின்னாடியே போலீஸ் ஆபீசரும் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அந்த அடியாட்களும் 2 கார்ல பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல அடியாட்கள் வந்த 2 காரோட டயரையுமே ஸ்னைப்பர் வச்சு பஞ்சர் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் எங்கனால ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே சாங் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப ஃப்ரண்ட் மேன் சொல்றாரு, இந்த உலகம் மாறுற வரைக்கும் இந்த கேம் முடியாது அப்படின்னு. இந்த உலகத்தை இப்படி மாத்தினதே உங்களை மாதிரி பணக்காரங்க தான். எங்களையெல்லாம் பந்தய குதிரை மாதிரி பணைய வச்சு ஓட விட்டு அதை பார்த்து ரசிக்கிறீங்கன்னு சொல்றான். முன்ன விட நீ ரொம்ப நல்லா பேசுற, எனக்கு கடத்தி இந்த கேமை நிறுத்த பாக்குறியா அப்படின்னு கேட்கும் போது இவன் கொஞ்சம் பயந்துறா. எங்க நம்மளோட பிளான் தெரிஞ்சிருக்குமோன்னு அதிர்ச்சியாரா. இப்ப போலீஸ் ஆபீசர் நான் அந்த காரை பார்த்துட்டேன், நான் ஃபாலோ பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா அந்த காருமே வெடிச்சு நின்றுது. இப்போ சாங்க்கு ஹெல்ப் பண்ண வந்த யாருமே கூட இல்ல. அவன் தனியா அந்த கார்ல மாட்டிக்கிட்டான். இப்போ என்ன பண்றதுன்னு புரியாம கன் எடுத்து காரை உடனே நிறுத்துங்கன்னு ஷூட் பண்றான். இந்த பிஸ்டலை வச்சு இந்த கேமை நிறுத்த முடியும் நீ நினைக்கிறியான்னு கேட்ட உடனே கண்ணை கீழே வச்சிடறான். இந்த கேம்ல என்னையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்றான். இப்பதான் இந்த கேமை நிறுத்தணும்னு சொன்னேன்னு கேட்கும்போது இல்ல, இந்த கேமை நான் விளையாடுறேன், இந்த கேமை பார்த்து ரசிக்கிற அந்த சைக்கோங்களுக்கு நான் வேதனைப்படுறத பார்க்க பிடிக்கும் தானே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்கறான். இப்போ ஃப்ரண்ட் மேன் கொஞ்சம் யோசிக்கிறாரு. எதுக்காக யோசிக்கிற, என்னை பார்த்தா உனக்கு பயமா? சீசன் 1ல கடைசி எபிசோட்ல வந்த அந்த நம்பர் 1 பிளேயரான தாத்தாவை பத்தி இங்க சொல்றான். அவரும் இப்படிதான் கடைசி நிமிஷத்துல தோத்து போனாரு. இதெல்லாம் சொல்லும் போது நீ என்ன பெரிய ஹீரோ நினைச்சிட்டு இருக்கியா, உன் ஒருத்தனால இந்த உலகத்தை மாத்த முடியுமான்னு கேக்குறாரு. இந்த கேம்ல விளையாண்டு இந்த உலகம் உங்க விருப்பத்துக்கு இயங்குற இடம் இல்லைன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்றான். சரி, உன் விருப்பம் அதுதானா, ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்ப வண்டிக்குள்ள ஒரு ஸ்மோக் மாதிரி வருது. இப்ப முன்னாடி இருக்கிற அந்த டோரை ஓபன் பண்ணி பிளேயர் 456 வெல்கம் பேக்னு சொல்றாரு. இங்க போலீஸ் ஆபீசர் பிளான் பி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த எக்ஸிபிஷன்ல ஒர்க் பண்ண பொண்ணு அவங்க சொன்ன இடத்துக்கு வரா. அங்க நிறைய கண்டெய்னர் இருக்கு. அதுல ஒரு வண்டியில ஏறி நம்பர் 11 போட்டிருக்க ரூம்குள்ள போறா. நாமெல்லாம் இவ பிளேயரா உள்ள விளையாட போவான்னு நினைச்சிருப்போம். ஆனா இந்த பொண்ணு ஸ்குவிட் கேம்குள்ள ஒரு செக்யூரிட்டி கார்டா உள்ள போறா. இவளோட ஆட்டிடியூட்ல பார்க்கும்போது ஆல்ரெடி இவ உள்ள போயிருக்கணும். ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு இப்ப திரும்பவும் எதுக்காகவோ உள்ள போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோட எபிசோட் 2 முடியுது. எபிசோட் 3 இதோட பேரு 001. பிளான் பி படி சாங்க்கு செட் பண்ண ட்ராக்கிங் டிவைஸ் காட்டின லொகேஷனை வச்சு அவனை தேடி போலீஸும் அடியாளுங்க டீமும் ஸ்டார்டிங்ல காட்டின அதே கேப்டனோட ஒரு கப்பல்ல உள்ள போறாங்க. இப்ப சாங்க காட்டுறாங்க. கண் முழிச்சு பாக்குறான். அதே மியூசிக்கோட ஸ்குவிட் கேம் உள்ள இப்ப சாங் இருக்கான். எது நடக்க கூடாதுன்னு சாங் இவ்வளோ நாளா போராடிட்டு இருந்தானோ அது இப்போ நடந்துருச்சு. அவனை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அவனோட பிளானா இருந்துச்சு. இப்போ வேற வழியே இல்லாம அந்த கேம்குள்ளேயே வந்துடுறான். இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு காட்டுற பிளேயர் இவதான். சாங்க பார்த்து இந்த கேம்குள்ள நீயா வரல, யாரோ உன்னை வர வச்சிருக்காங்க, உன்னால இங்க விளையாடவும் முடியாது, வெளில போகவும் முடியாது, ஆனா ஜெயிக்கவும் முடியாது, இதுவும் அவன் தலைவிதி அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி ஒரு மார்க்கமா இருப்பா. இவ ஒரு சூனியக்காரி. அதே வேலையை உள்ள வந்து பாக்குறா. இப்ப எல்லாரும் அவங்க இடத்துல இருந்து முன்னாடி வராங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் உள்ள வராங்க. வந்திருக்கிற பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிட்டு 6 நாள் நீங்க உள்ள இருக்க போறீங்க. இந்த 6 நாளும் இங்க 6 கேம்ஸ் விளையாட போறீங்க. 6 கேம்ஸ்லயும் ஜெயிக்கிற பிளேயருக்கு மிகப்பெரிய கேஷ் பிரைஸ் காத்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பிளேயர் விளையாட்டுன்னு தானே சொன்னீங்க, ஆனா ஏன் கிட்னாப் பண்ற மாதிரி எங்களை கடத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறா. கேமோட பாதுகாப்புக்காக நாங்க அப்படி பண்ண வேண்டியதா போச்சு, அதுக்கு சாரின்னு சொல்றாங்க. இன்னொரு பிளேயர் எதுக்காக மாஸ்க் போட்டிருக்கீங்கன்னு கேக்குறா. அப்ப இன்னொரு பிளேயர் 230 இவன் என்னோட காஸ்ட்லியான ஷூ எங்க, அது எவ்வளோ தெரியுமா, என்னோட ரேஞ்சுக்கு இந்த ஷூ எனக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு சீன் போடுறான். இவன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபங்கியா வித்தியாசமான ஹேர் ஸ்டைலோட இருப்பான். இந்த சீசன்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு கேரக்டர் இவன். இப்படி ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கொஸ்டின் பண்றாங்க. அப்போ 333 பிளேயர் என்னோட ஃபோன் எங்க, அதை மட்டும் கொடுங்க, கிரிப்டோ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும், அதுல நிறைய பணம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுல நஷ்டம் ஆயிடுச்சுன்னா நீங்க திருப்பி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறான். இப்போ ஒரு விஷயத்த பண்றாங்க. நம்பர் 333 சொல்லி அவனோட ஒரு வீடியோவை பிளே பண்றாங்க. நீங்க ஒரு யூடியூபர் MG காயின்
அப்படிங்கிற ஒரு சேனல்ல கிரிப்டோ கரன்சியை ப்ரமோட் பண்ணி உங்க சப்ஸ்கிரைபரை வாங்க வச்சீங்க. அதுல பெரிய லாஸ் ஆகி சேனலை இழுத்து மூடிட்டு ஓடிட்டீங்க. இதுக்காக போலீஸ் உங்களை தேடிட்டு இருக்கு. உங்களோட கடன் 1.8 பில்லியன். இப்படி ஒவ்வொருத்தரோட நிலைமை என்ன, அவங்களோட கடன் எவ்வளோ அப்படிங்கிறத அந்த ரெட் அண்ட் ப்ளூ விளையாட்டுல அவங்க வாங்கின அறையோட அவங்க வீடியோவை போட்டு பேரை சொல்லிடுறாங்க. இதை பார்த்ததும் எல்லாரும் அப்படியே அடங்கி போயிடுறாங்க. அதில் ஒருத்தர் 10 பில்லியன் கடனில் இருப்பார். யாருடா அது 10 பில்லியன் கடன் வாங்கியிருக்கிறதுன்னு எல்லாரும் ஷாக் ஆகும்போது அந்த கூட்டத்தில் இருக்கிற கொஞ்சம் ஏஜில் இருக்கிற ஒரு பிளேயர், நான் தான் இவ்வளோ பெரிய கடன் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, யாரால திரும்ப கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும் ஒரு திமிரோட கத்துறாரு. நீங்க ஒவ்வொருத்தரும் கடன் பிரச்சனை தாங்க முடியாம வாழ்க்கையோட விளிம்புல இருக்கீங்க. நீங்க உங்க கடன் பிரச்சனை எல்லாம் தீர்த்துக்கிட்டு இன்னும் அதிகமா சம்பாதிக்கணுங்கிற ஆசையில நீங்களா தான் உள்ள வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு. கடன்காரன் கிட்ட கையை கட்டி நிக்க போறீங்களா, இல்ல இந்த கேம்ல விளையாடி வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்களா, நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சாங் இங்க ட்ராக்கிங் டிவைஸ் செட் பண்ண பல்லு இருக்கான்னு பாக்குறான். இருக்கு. எப்படியும் அவங்க வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்கான். போலீஸ் ஆபீசரும் கப்பல்ல அந்த டிவைஸ் காட்டின லொகேஷனை நெருங்கிட்டாங்க. இப்போ ஸ்குவிட் கேம்குள்ள பிரைஸ் மணி பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேமில் வின் பண்ணுற அந்த ஒருத்தருக்கு 45.6 பில்லியன் பிரைஸ் மணி கிடைக்கும். இன்னொரு ஸ்பெஷல் அட்வான்டேஜும் பண்ணியிருக்கோம். என்னன்னா ஒவ்வொரு கேமை விளையாடி முடிச்சதும் அதில் வின் பண்ணுறவங்களுக்கு அடுத்த கேமை தொடரலாமா வேண்டாமான்னு ஓட்டிங் எடுக்கப்படும். அதில் கேமை தொடர வேண்டான்னு வந்தால் இது வரைக்கும் கேமில் ஜெயிச்ச அமௌண்ட்டை எல்லாரும் பிரித்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. அப்போ சாங் என்ன சொல்கிறீங்க, அப்போ ஒரு கேமை நாங்கள் விளையாடிட்டு வெளியில் போனாலும் எங்களுக்கு பணம் கிடைக்கும்னு சொல்கிறீங்களான்னு கேட்டுட்டு பின்னாடி இருக்கிற கேமராவை பார்க்குறான். உள்ள இருக்கிற ஃப்ரண்ட் மேனும் இதை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ சாங்குக்கு இருக்கிற பயம் என்னன்னா அவங்க எதிர்பார்க்குற அமௌண்ட் வர்ற வரைக்கும் அடுத்தடுத்த கேமை விளையாடி பார்க்கலான்னு எல்லாருமே யோசிப்பாங்க. அதனால நிறைய பேர் இறந்து போக வாய்ப்பு இருக்குன்னு பயப்படுறான். அப்போ இங்க கூட்டத்தில் ஒரு அம்மா சத்தம் போடுறாங்க. என்னன்னா அவங்களோட பையனும் இந்த கேம் விளையாட வந்திருப்பா. அம்மா இந்த வயசான காலத்தில் நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்கன்னு கேட்குறான். நீங்க என்னடா பண்றேன்னு அவங்களும் திட்டுறாங்க. எல்லாரும் முன்னாடி திட்டாதீங்க, எனக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்றான். ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு நீ ஓடி போயிட்ட, அந்த கடனை அடைக்க நான் என்ன பண்றது, அதனால தான் நான் உள்ள வந்தேன்னு சொல்றாங்க. இப்போ செக்யூரிட்டி கார்டு இந்த கேமை விளையாடணும்னு நினைக்கிறவங்க இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க, வேண்டான்னு நினைக்கிறவங்க இப்பவே சொல்லிருங்கன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாருமே ஒரு கேமையாவது விளையாடிட்டு வெளில போலாங்கிற எண்ணத்தோட சைன் பண்றாங்க. அவனோட யூடியூப் சேனல் நம்பி பணத்தை போட்டு ஏமாந்தவங்கள இவங்க 2 பேர் உள்ள இருப்பாங்க. நாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் உன்னை நம்பி பணம் போட்டு ஏமாந்தவங்க இந்த எம்ஜி காயினை ரிலீஸ் பண்ண திருடனுங்களா பணத்தை எடுத்துட்டு வெளிநாடு ஓடிட்டதா சொன்னாங்க. நீ இங்க என்ன பண்ற, உன்னை கழட்டி விட்டுட்டாங்களான்னு கேக்குறாங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கோவமா கத்தும்போது, உன்னாலதான் நான் ஏமாந்தேன், இதை வாங்காதவங்க எல்லாம் முட்டாள நீ தானே ஏத்தி விட்ட, நீ ஒழுங்கா விளையாடு, அப்பதான் உன்கிட்ட விட்டதை இங்க நாங்க ஜெயிக்க முடியும்னு மிரட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல அந்த மேனேஜர் கூட ரெட் அண்ட் ப்ளூ விளையாட்ட அந்த கேப் போட்ட பையன் இவன் தான் 333. இவனோட ஒய்ஃப் கன்சீவா இருப்பா. அவளும் இதே கேமுக்கு விளையாட வந்திருக்கா. இது எல்லாத்தையும் அவ பார்த்துட்டு இருப்பா. இப்ப சாங் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண வரான். அப்போ அங்க இருக்க செக்யூரிட்டி இந்த கேம்ல விளையாட விருப்பம் இல்லைன்னா இப்பவே சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் யோசிக்கிற சாங் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுறான். இங்க ஒரு பக்கம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் டீம் அந்த லொகேஷனை தேடி போயிட்டு இருக்காங்க. அப்ப கேப்டன் கேட்கிறாரு, என்ன அன்னைக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன், இப்ப மறுபடியும் ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வந்திருக்கேன்னு, மன்னிச்சிருங்க இது ரொம்ப எமர்ஜென்சி, இந்த டைம்ல உங்களை தவிர வேற யாரும் கிடைக்கலன்னு சொல்றான். சரி என்ன நடக்குதுன்னு சொல்லு, நான் தான் இந்த கப்பலோட கேப்டன், எனக்கு கண்டிப்பா தெரியணும்னு கேட்கிறாரு. அப்ப இந்த போலீஸ் ஆஃபீஸரும் அந்த கேம்ல விளையாண்ட ஒருத்தரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவர்கிட்ட ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கு, அது காட்டின லொகேஷனை வச்சுதான் இப்ப இந்த தீவை தேடி நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுறான். அப்படியா அப்படின்னா அவரும் ரொம்ப ஷாக்கா கேட்கிறாரு. அந்த தீவுல முன்னாடி மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ அங்க யாரும் இல்ல, மீன் பிடிக்க மட்டும் தான் சில பேர் அங்க போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஃபர்ஸ்ட் கேமுக்காக எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் லைனா நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. அப்போ இந்த சீசன்ல முக்கியமான கேரக்டர் ஒரு சிலரை மட்டும் காட்டுறாங்க. அதுல சாங் இருக்கா. இப்ப எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது சாங்க யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா சாங்கோட க்ளோஸ் ஃப்ரெண்டு உள்ள வந்திருப்பா. டே நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்குறான். 3 வருஷமா எங்க போன, உன் அம்மா செத்ததை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா, நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, நான் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருந்தேன்னு சொல்றான். நீ வந்தது உன் ஒய்ஃபுக்கு தெரியுமா, இல்லை எங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஏண்டா 2 பேரும் சந்தோஷமா தானே இருந்தீங்க, ஏண்டா ஏதாவது சின்ன வீடு செட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். ஆமா ஒருத்தியை வச்சே மேய்க்க முடியல. சரி இதெல்லாம் இங்க பேச வேண்டிய விஷயம் இல்லை, வெளியில போய் ஒரு சரக்கு போட்டுட்டே பேசலான்னு சொல்றான். இப்போ சாங் அவனோட ஃப்ரெண்டை பிடிச்சி இழுத்து ரொம்ப சீரியஸா, இங்க என்ன நடந்தாலும் என் கூடவே இரு, என் பின்னாடியே இரு அப்படின்னு சொல்லும்போது இதோட சீரியஸ்னஸ் புரியாம ரொம்ப காமெடியா, ஏன்டா இதுக்கு போய் கோவப்படுற, உன் பக்கத்திலே தானே பின்னாடியே தானே, இதோ இருக்க விடு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிறான்.
இங்கே அந்த போலீஸ் ஆஃபீஸர் டீம் தீவு கிட்ட வந்துட்டாங்க. அப்போ ஒரு சின்ன போட்டை எடுத்துட்டு ஒரு 4 பேர் மட்டும் அந்த தீவுக்குள்ள போறாங்க. இங்க கப்பல்ல இருந்து ஒரு ட்ரோனை பறக்க விட்டு தீவுல என்ன இருக்குன்னு வாட்ச் பண்றாங்க. இதே டைம்ல இங்க ஸ்குவிட் கேம்குள்ள ஃபர்ஸ்ட் கேமோட கிரவுண்டை காட்டுறாங்க. எல்லா பிளேயரும் மெதுவா உள்ள வராங்க. அப்போ உள்ள வர எல்லாரும் அந்த பொம்மையை பார்த்துட்டு என்ன ஒரு பொம்மையை வச்சிருக்காங்க அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சாங்க்கு மட்டும் தான் தெரியும் இது என்ன மாதிரி கேம் அப்படின்னு. ரொம்ப பதட்டமாகி மேல பாக்குறான். மேல பறவைகள் எல்லாம் பறக்குது. இப்போ டக்குன்னு பின்னாடி இவங்க உள்ள வந்த டோரை சாத்திடுறாங்க. ஃபர்ஸ்ட் கேமுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த கேம் பேரு ரெட் லைட் கிரீன் லைட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்போ ரெட் லைட் கிரீன் லைட்டா இது என்ன சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டான்னு அங்க இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. அப்போ சாங் திடீர்னு ஏதோ தப்பா தோணுதுன்னு வாயில இருக்கிற அந்த பல்ல எடுத்து பாக்குறான். இங்க தீவுல அந்த டிராக்கிங் டிவைஸ் காட்டின லொகேஷனுக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அவசரமா அவனை போய் பிடிச்சு அங்க செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டிவைஸ் அங்கதான் இருக்கும். இங்க சாங் கிட்ட அந்த டிவைஸ் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி மவனே நீ செத்தடா அப்படின்னு சொல்றான். இங்க அந்த போலீஸ்க்கு அந்த அடியால் ஃபோன் பண்றான். நம்ம ட்ராக் பண்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் நம்மள சுத்த விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஃப்ரெண்ட் மேன் கமல் சார் மாதிரி கேமை ஆரம்பிக்கலாமான்னு கேட்கிறாரு. கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாங் எல்லாரும் முன்னாடியும் ஓடி வந்து நின்று எல்லாரும் என்ன கவனிங்க, இது கேம் மட்டும் இல்ல வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டம். இந்த கேம்ல தோத்துட்டீங்கன்னா இங்கே செத்துருவீங்க அப்படின்னு கத்துறான். மற்றவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் புரியல. இவன் சொல்றத பார்த்து சிரிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு லேடி என்ன சொல்றீங்க, இந்த சின்ன பசங்க கேமை விளையாண்டா நம்ம செத்து போயிடுவோமா, நீ சொல்றத பார்த்தா காமெடியா இருக்கேன்னு சிரிச்சுட்டே கேட்கறா. அவன் ஃப்ரெண்டுமே அவனை நம்பாம சிரிக்கிறான். நான் உண்மையா தான் சொல்றேன், இங்க நிறைய பேர் கன்னோட மறைஞ்சிருக்காங்க. பாட்டு நின்னதுக்கு அப்புறமா நீங்க நகர்ந்தீங்கன்னா சுற்றுவாங்க. அந்த பொம்மையோட கண்ணில் கேமரா இருக்கு, அது உங்களோட அசைவை ட்ராக் பண்ணும். இப்படி இவன் சொல்றத யாருமே அங்க நம்பல. நீ இப்படி போய் சொல்லி எங்களை ஏமாத்தி இதுல நீ ஜெயிச்சலான்னு பாக்குறியா அப்படின்னு அவனை திட்டுறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த பொம்மை கேமை ஸ்டார்ட் பண்றதுக்காக பின்னாடி திரும்பி நிக்குது. உள்ள ஃப்ரெண்ட் மேனும் கையில ஒரு ஒயின் கிளாஸை வச்சுக்கிட்டு குடிக்காம ரொம்ப சீரியஸா உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ரொம்ப கேஷுவலா நின்றுட்டு இருக்காங்க. சாங்க்கு மட்டும்தான் ரொம்ப டென்ஷனா பரபரப்பா கடைசியா ஒரே ஒரு விஷயத்த சொல்ற, பாட்டு நின்னுருச்சுன்னா நின்னுடுங்க, பாட்டு ஓடுச்சுன்னா நீங்களும் ஓட ஆரம்பிச்சிருங்கன்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றான். இப்போ 5 நிமிஷம் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாட்டும் ஓட ஆரம்பிக்குது. எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு கத்துறான். டக்குனு பாட்டு நின்றுது. அசையாதீங்க அப்படின்னு கத்துறான். இப்போ அந்த பொம்மையோட கேமரா எல்லாரையும் வாட்ச் பண்ணுது. யாருமே ஒருத்தர் கூட அசையல. பயங்கரமா சாங்கிங்க கத்திட்டு இருப்பா. அப்ப அவனோட ஃப்ரெண்டு இவனுக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தா, ஏன் லூசு மாதிரி உளறிட்டு இருக்கான்னு சொல்றான். அப்ப பக்கத்துல இருக்கிறவன் அவன் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். பயத்துல ஐயோ இல்லைங்க அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். இப்போ மறுபடியும் பாட்டு ஓடுது. எல்லாரும் ஓடுறாங்க. அப்ப இவன் சாங் கிட்ட போய் நின்னுட்டு ஏன்டா அப்படி கத்துற, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றான். வாயை மூடிட்டு பேசுடா இல்லைன்னா செத்துருவ அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்றான். ஒரு கைடு மாதிரி முன்னாடி நின்று அவங்க எல்லாரையும் வழி நடத்துறான். இதே மாதிரி அப்படியே ஒரு 4-5 ரவுண்ட் போயிருது. ஒருத்தர் கூட சாகல. இப்ப கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற இவங்க போட்டோஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. யாருமே எலிமினேட் ஆகாம எல்லாம் அப்படியே இருக்கு. இப்ப திரும்ப இங்க பாட்டு ஓடி நிக்குது. அப்போ அந்த பர்பிள் கலர் மண்டை, இவன் பேரு தானோஸ். இவன் ஒரு பொண்ணு முன்னாடி இருந்து கலாய்ச்சிட்டே இருப்பான். அந்த பொண்ணு இவ பக்கத்திலே நின்னுட்டு இருப்பா. அப்போ அவன் மேல ஒரு தேனி வந்து உட்காருது. ஏய் நீ ஃப்ளவர்னா அதுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, ஒரு தேனி வந்து உன் மேல உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான், தேனியா அப்படின்னு பயந்து கத்திடுறா, அசைஞ்சிடறா. ஏன் நான் அசைஞ்சிட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு சிரிச்சுட்டே இருக்கா. டப்புன்னு ஒரு சவுண்டு, அவ்வளவுதான், அவன் நெத்திலேயே ஷூட் பண்ணிடுறாங்க. அங்கேயே விழுந்துடுறா. இப்போ அங்க தானோஸ் மூஞ்சியெல்லாம் ரத்தம், ஒரு அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்கா. இந்த இடத்துல ஃப்ரெண்ட் மேனை காட்டுறாங்க. இவ்வளோ நேரம் குடிக்காம இருந்த இவரு இப்ப ரிலாக்ஸா அந்த ஒயினை குடிக்கிறாரு. ஏன்னா இப்பதான் இங்க ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த தேனி அவகிட்ட இருந்து இன்னொரு லேடி கிட்ட பறந்து போகுது. அந்த சவுண்டை கேட்டு அந்த லேடி அப்படியே லைட்டா திரும்புறாங்க. அப்ப கீழே செத்து கிடக்கிற இவளை பார்த்துடுறாங்க. பயத்துல பயங்கரமா கத்திடுறாங்க. இவ கத்துறதுல நிறைய பேர் பயந்து அசைறாங்க, கத்திடுறாங்க. படன்னு ஓடுற எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டே இருக்காங்க. இதுக்கிடையில சாங் யாரும் அசையாதீங்க, அப்படியே நின்னா பொழைச்சுக்கலாம் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா பயத்துல இவ சொல்றத யாருமே கேட்கல. ஒவ்வொருத்தரா உயிர் பயத்துல ஓடிட்டே இருக்காங்க. எல்லாரையும் சுட்டுட்டே இருக்காங்க. ஆனா கொஞ்சம் பேர் இவன் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு அசையாம நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே படன்னு ஒரு சவுண்டோட ஆஃப் ஆயிட்டே வருது. இங்க ஃப்ரண்ட் மேன் அப்படியே இது ஒரு கெத்தா மாசா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இங்க பாதி பேர் இறந்து போயிட்டாங்க. விடாம சாங்கும் கத்திட்டே இருக்கா. அப்ப அங்க ஓடின ஒருத்தர் சாங் சொல்றத கேட்டு நிக்கிறான். ஆனா அவனையும் விடாம போட்டு தள்ளிடுறாங்க. அவனை யாரு ஷூட் பண்ணதுன்னு நம்ம காட்டுறாங்க. யாருன்னா அந்த எக்ஸிபிஷன்ல முயல் ட்ரெஸ் போட்டிருந்த அந்த பொண்ணு தான். இப்ப அங்க மயான அமைதியா இருக்கு. இப்பதான் இவங்க எல்லாருக்கும் புரியுது கேமோட சீரியஸ்னஸ் என்னன்னு. மரண பயத்துல எல்லாரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. இப்ப மறுபடியும் பாட்டு ஓட ஆரம்பிக்குது.
ஆனா ஒருத்தர் கூட நகரல, பயத்துல அசையாம நிக்கிறாங்க. இங்க பயத்துல இருக்கிற தானோஸ் அவன் கழுத்துல இருக்க டாலர்ல இருந்து ஒரு ட்ரக்ஸ் எடுத்து சாப்பிட போறான். சாங் மட்டும் ஓடிட்டு இருக்கான். இப்ப சாங் சொல்றான், 5 நிமிஷம் டைம் முடியறதுக்குள்ள நம்ம இந்த இடத்த கிராஸ் பண்ணி எல்லாரும் போயிடணும், இல்லனா மீதி இருக்கிறவங்க எல்லாருமே சுட்டு தள்ளிடுவாங்க, நமக்கு டைம் இல்ல, எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு சொல்றான். நம்மளோட அசைவு அந்த பொம்மையோட கண்ணுக்கு படலைன்னா நம்மள ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அதனால உங்களை விட பெருசா இருக்கிறவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்றான். இதை கேட்டு எல்லாரும் அதே மாதிரி லைனா நின்றுட்டு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இந்த முயல் பொண்ணு கிட்ட வாக்கி டாக்கில ஒரு நம்பரை சொல்றாங்க. ஜூம் பண்ணா அந்த பொண்ணோட கை மட்டும் நடுங்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், பட்டனை போட்டு தள்ளிடுறா. வேற யாராவது அசைகிறாங்களான்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த பிளேயர்ல கேன்சர் வந்திருக்க குட்டி பொண்ணோட அப்பா இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிறா. சாங் சொன்னது இங்க கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்று லைனா முன்னாடி வந்துட்டே இருக்காங்க. யாருமே அசையாம கரெக்டா வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த கிறுக்கு பைய தானோஸ் போதையில முன்னாடி இருக்கிறவங்கள தள்ளி விட்டுருவான். அதுல 2-3 பேர் இறந்து போயிடுறாங்க. இவ்வளோ நேரம் பயந்துட்டு இருந்தவன் போதையில இவனோட ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும். இவனால உள்ள பல சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு நமக்கு தோணும். இவனுக்கு ஏற்ற ஒரு பீஜத்தோட அந்த கேமை இவங்க எல்லாம் விளையாடுறத காட்டுறாங்க. நிறைய பேர் கான்ஃபிடென்ட்டா அந்த லைனை கிராஸ் ஆகி வந்துடுறாங்க. நிறைய பேரை ஷூட்டும் பண்ணிடுறாங்க. சாங்கோட ஃப்ரெண்டுமே அந்த லைனை கிராஸ் பண்ணி வந்துடுறான். அப்போ ஒரு இடத்துல பாட்டு ஸ்டாப் ஆனதும் சடனா நிக்க முடியாம ஒருத்தர் அசையறாரு. அவரை ஷூட் பண்ணிடுறாங்க. அவர் விழுகும் போது பின்னாடி அசையாம நிக்கிற ஒரு பொண்ணையும் அவர் தள்ளி விட்டுறாரு. அந்த பொண்ணு அவளுக்கு பின்னாடி இருக்கிறவரை தள்ளி விட்டுறா. இப்ப அவரு நான் எதுவும் பண்ணலங்க, இவ தான் என்ன தள்ளி விட்டுட்டான்னு சொல்லும் போது வாக்கி டாக்கில அவர் அசையில அந்த பொண்ணு தான் சொல்றாங்க. அப்போ அவரை நெத்தியில சுடாம காலில் மட்டும் சுடுறாங்க. ஆனா அவரோட நம்பரை 444 சொல்லி எலிமினேட்டட்னு சொல்லிடுறாங்க. இப்ப இன்னும் 20-30 பேர் தான் உள்ள நிக்கிறாங்க. தைரியமா விளையாடுங்க, கண்டிப்பா உங்களால வந்துட முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க விழுந்து கிடக்கிற பிளேயர் 444 பாக்குறா. டைமையும் பாக்குறான். 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. சீசன் 1ல இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும். ஆனா அப்போ அவரை காப்பாத்திருக்க மாட்டான். ஆனா இப்போ தைரியமா போய் அவரை தூக்கிடுறான். அப்ப பாட்டும் ஸ்டாப் ஆக போகுது. தடுமாறி கீழே விழுக போகும்போது இன்னொரு பொண்ணு அங்க வந்து ஹெல்ப் பண்றா. 3 பேர் சேர்ந்து அந்த டைம் முடியறதுக்குள்ள கடைசி செகண்ட்ஸ்ல அந்த லைனை கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க. ஆனா 444 ஆல்ரெடி எலிமினேட் ஆனதுனால அந்த முயல் பொண்ணு அவரை ஷூட் பண்ணிடுறா. இதை நோட் பண்ற இன்னொரு செக்யூரிட்டி கார்டு அந்த முயல் பொண்ணோட நம்பரை சொல்லி இது உன்னோட வேலை தானே அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். அதை அடுத்து வர எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இந்த முயல் பொண்ணு அந்த குட்டி பொண்ணோட அப்பா உள்ள இருக்காரா பொழைச்சிருக்காரான்னு செக் பண்றா. அவரும் உள்ள இருப்பாரு. இப்ப இவளோட கன் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறா. எல்லாரும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து லைனா நிக்கிறாங்க. அப்ப இவளை மட்டும் பிளாக் யூனிஃபார்ம் போட்டிருக்க இந்த செக்யூரிட்டி நோட் பண்றாரு. இங்கே போலீஸ் ஆபீசரும் அந்த டீமும் இருட்டிருச்சு, இதுக்கு மேல தேட முடியாது, நைட்டு புயல் வரப்போகுதுன்னு அந்த கேப்டனும் சொல்றாரு. அதனால இவங்களும் கிளம்புறாங்க. ஆனா இவங்க ட்ராக் பண்ற அந்த விஷயத்தை யாரும் லீக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டவுட்டோடயே போறாங்க. இப்ப ஸ்குவிட் கேம் உள்ள உயிரோட வந்தவங்க எல்லாரும் ஒரு சோகத்தோட பயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் உள்ள வராங்க. அவங்கள பார்த்ததும் எல்லாரும் பயந்து ஒளிறாங்க. முதல் கேமை ஜெயிச்சு உள்ள வந்திருக்க எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஃபர்ஸ்ட் கேமோட ரிசல்ட்டை நாங்க சொல்ல போறோம். மொத்தம் 456 பேர் இருந்தீங்க. இப்ப 91 பேர் எலிமினேட் ஆகி 365 பேர் இருக்கீங்க. இப்படி செக்யூரிட்டி கார்டு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பாட்டி அவங்க பையனை கூட்டிட்டு முன்னாடி வந்து மண்டி போட்டு எங்களை கொன்னுடாதீங்க, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. என் பையன் வாங்கின கடனுக்காக என்ன வேணா பண்ணுங்க, அவனை விட்டுருங்க, அவன் வாழணும்னு சொல்லி அழுகுறாங்க. இதை பார்த்து மற்றவங்களும் வந்து மண்டி போட்டு வெளியில போக விடுங்கன்னு கெஞ்சுறாங்க. நீங்க எல்லாம் எங்களை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களை நாங்க கொல்லணும்னு நினைக்கல, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாங் அப்படின்னா நீங்க ஓட்டிங் வச்சு அதுல மெஜாரிட்டி பிளேயர் வேண்டான்னு சொன்னா இந்த கேமை நிறுத்த முடியும் தானே அப்படின்னு கேட்கிறான். ஆமா முடியும், அப்ப ஓட்டிங்க நடத்துங்கன்னு சொல்றான். அதுக்கு முன்னாடி நீங்க ஜெயிச்ச பணத்தை நாங்க காட்டிரோம்னு சொல்லி இப்போ அந்த பிக்கி பால் கீழே வருது. அதுல நிறைய பணம் கொட்டுது. அவ்வளவுதாங்க. பணத்தை பார்த்த உடனே எல்லாரும் ஆணு வாயை பொழந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷன் மாறதையும் இங்க சாங் பாக்குறான். அவனோட ஃப்ரெண்டு கூட சாங்க தள்ளி விட்டுட்டு பணத்தை பத்திட்டு போறான். இப்போ இந்த மொத்த பணத்தையும் 365 பேருக்கும் பிரிச்சு கொடுத்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் வரும்னு சொல்றாங்க. ஆனா அந்த அமௌண்ட் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கடன் அடைக்க பத்தாது. என்ன கம்மியா இருக்கு, 45.6 பில்லியன் சொன்னீங்களேன்னு கேக்குறாங்க. அப்போ செக்யூரிட்டி கார்டு நான் திரும்பவும் சொல்றேன், இப்போ 91 பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க. அதுக்கு உண்டான பணம் தான் இப்ப சேர்ந்திருக்கு. அடுத்தடுத்த கேம்ல இன்னும் நிறைய பேர் எலிமினேட் ஆகும்போது அவங்களுக்கு உண்டான பணமும் இதுல சேரும். 6வது கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறவங்களுக்கு இதுல இருக்கிற பணம் பிரிச்சு தருவோம்னு சொல்றாங்க. அப்ப 6 கேமையும் ஜெயிச்சு கடைசியா ஒருத்தர் மட்டும் இருந்தா அந்த ஒருத்தருக்கு மொத்த பணத்தையும் கொடுப்பீங்களான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா கொடுப்போம்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு கேம் மட்டும் விளையாடிட்டு திரும்ப ஓட்டிங் வைப்பீங்களான்னு கேட்கும் போது ஒவ்வொரு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஓட்டிங் நடத்தப்படும்னு சொல்றாங்க. இப்ப ஓட்டிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓட்டிங் கடைசி பிளேயர்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. சாங் தான் நம்பர் 4, 5, 6. அவங்கிட்ட இருந்து தான் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. சாங் எக்ஸ் அப்படிங்கிற பட்டனை அழுத்துறா.
ஓட்டிங் பண்ணதும் என்ன ஓட் பண்ணாங்களோ அந்த பேட்ச் கிடைக்கும், அதை ட்ரெஸ்ல மாட்டிக்கணும். இப்போ ஒவ்வொருத்தரா வந்து ஓட் பண்றாங்க. சில பேர் எக்ஸ், சில பேர் ஓன்னு மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. சாங்கோட ஃப்ரெண்டுமே எக்ஸ்னு ஓட் பண்ணிட்டு சாங் கிட்ட போய் சந்தோஷமா நிக்கிறான். நாம தான் ஜெயிக்க போறோம்னு நினைக்கிறான். அப்போ ஓட்டிங்கை பார்க்கும்போது எக்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஓட்டிங் போக போக கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டுமே மாறி மாறி வருது. ஒரு கட்டத்துல ஓ தான் அதிகமா வந்து நிக்குது. அப்ப சாங் மறுபடியும் எல்லாரும் முன்னாடி வந்து, உங்களுக்கு புரியலையா, உயிர் பிழைச்சு வந்திருக்கீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கேம் ஒன்றும் சாதாரண கேம் இல்லை, இன்னொரு கேமை விளையாண்டா இன்னும் நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க, நீங்க வேண்டான்னு சொன்னாதான் இந்த கேமை நிறுத்த முடியும், ஏன் எல்லாரும் வேணும்ன்றீங்க, தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கங்கன்னு சொல்லும் போது இவரு கோவப்பட்டு, இவனை நம்பாதீங்க, போன கேம்லயே இப்படிதான் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணா, அப்ப இன்னொரு பொண்ணு இவன் செத்துருவோன்னு கத்திக்கிட்டே இருந்தனால தான் நான் பதட்டமாகி பயந்துட்டேன்னு சொல்றா. இந்த கேம் நடத்துறவங்கள நீயே ஒருத்தனா, இவனை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. அப்ப சாங்கோட ஃப்ரெண்டு, இவன் மட்டும் எச்சரிக்கலைன்னா நம்ம எல்லாருமே இப்போ செத்து போயிருப்போம், அவனை பத்தி இப்படி பேசுறதை விட்டுட்டு அவனுக்கு தேங்க்யூ சொல்லுங்கன்னு சொல்றான். இப்ப பாதி பேர் வேண்டானோ பாதி பேர் வேணும்னு மாத்தி மாத்தி சண்டை போடுக்கிறாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகி சாங், நான் ஏற்கனவே இந்த கேமை விளையாடி இருக்கேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஒவ்வொரு கேமையும் நான் விளையாடி இருக்கேன், அப்போ என் கூட இருந்தவங்க எல்லாரும் இதே இடத்துல என் கண்ணு முன்னாடி செத்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆறாங்க. எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னா அப்ப நீ மட்டும் தான் பொழைச்சியா, நீ தான் வின்னரா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொல்றான். அப்பவும் இறந்து போனவங்கள பத்தி யோசிக்கல, பணத்தை பத்தி தான் யோசிக்கிறாங்க. மொத்த அமௌண்ட்டும் உனக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, கிடைச்சிருந்ததுன்னா நீ திரும்ப எதுக்காக உள்ள வந்த, எங்களை ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த தானோஸ் வந்து, நீ வின்னர்னா இந்த கேமை எப்படி விளையாடனு எங்களுக்கு டிப்ஸ் தரலாம்ல, யாருமே சாகாம எல்லாரும் வின் ஆகலாம்ல அப்படின்னு கேட்கறான். வின்னர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும், நம்ம தைரியமா விளையாடலான்னு எல்லாரும் கத்துறாங்க. இப்ப ஓட் பண்ண வேண்டிய மீதி இருக்கிற பிளேயர்ஸ் கிட்ட போய் சாங், தயவு செஞ்சு இந்த போட்டியை நிறுத்திடலாம், நீங்க உங்க முடிவை மாத்திக்கோங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இப்ப செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. இதுக்கு மேல இந்த ஓட்டிங் ப்ராசஸை யாரை தடுத்தாலும் நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு திரும்ப ஓட்டிங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பவும் பல பேர் ஓன்னு தான் ஓட் பண்றாங்க, மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இப்போ 180 181 அப்படின்னு வரும்போது அந்த பாட்டியோட பையன் வந்து ஓட் பண்ண போறான். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறான். அப்ப பின்னாடி இருந்து அவங்க அம்மா கத்துறாங்க, டேய் முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதடா, ஒழுங்கு மரியாதையை எக்ஸ அழுத்திட்டு வான்னு சொல்றாங்க. ஒரு தடுமாற்றத்தோட அவனும் எக்ஸ அழுத்திடுறான். கடைசியா ஓட்டிங் டைல வந்து நிக்குது. இன்னும் ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கா. நம்பர் படி இதுதான் 001. இந்த எபிசோடு பேரு 001 வச்சதுக்கும் இதுதான் காரணம். யாருன்னு இப்ப எல்லாரும் அந்த 001 பார்த்துட்டே இருக்காங்க. அவன் போடுற ஓட்டு தான் இந்த கேமையே தீர்மானிக்க போகுது. ரெண்டு டீமும் இப்ப ஓ எக்ஸ்னு கத்துறாங்க. அப்போ 001 ஒரு ஹீரோ மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. பிஜிஎம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். போன சீசன்லயும் இந்த கேமை நடத்தின அந்த தாத்தா தான் உள்ள 001 பிளேயரா இருந்திருப்பாரு. இந்த சீசன்லயும் இந்த 001ல பெரிய ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஓட்டிங்க பாத்தரலாம். கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் இவர் ஓ தான் அழுத்துவாருன்னு. இப்ப அந்த ட்விஸ்ட் என்னன்னு பாத்தரலாம். அந்த ஃப்ரண்ட் மேனே, அதாவது அந்த போலீஸோட அண்ணனே 001 இந்த கேம்குள்ள வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் கேம்ல இவரை காட்டியிருக்கவே மாட்டாங்க. செகண்ட் கேம்ல இருந்ததா இவர் உள்ள என்ட்ரி ஆயிருப்பாரு. இப்போ ஓ டீம் எல்லாம் பயங்கரமா சந்தோஷத்துல கத்துறாங்க. எக்ஸ் டீம் எல்லாம் ரொம்ப சோகமா திரும்பி போறாங்க. சாங்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சு நின்னுட்டு இருக்கா. இப்ப ஃப்ரண்ட் மேன், இது என்னோட கேம், இதை யாராலும் மாத்த முடியாதுங்கிற ஒரு திமிரோட சாங்க பார்த்து சிரிக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் இந்த கேம் செம த்ரில்லிங்கா பயங்கரமா நிறைய ட்விஸ்டோட போக போகுது. இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.